வருஷம் சென்னை புத்தக கண்காட்சியெல்லாம் நாவல்களே ஒரு 250க்கும் மேற்பட்ட நாவல்கள் வெளிவந்திருக்கு. ஆனா இந்த இவ்வளவு நூல்கள் வெளிவருது, அவைகளை நூலகங்களுக்கு கொள்முதல் செய்வது என்பது தொடர்ச்சியாக நடைபெறாமல் இருக்கிறது. அதை ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு உரிய முறையில் அந்த நூலக கொள்முதலை செய்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். அது மாதிரி ரொம்ப குறிப்பாக மாநகராட்சி நகராட்சி பேருந்து நிலையங்கள்ல அரசுக்கு சொந்தமான கடைகள் அதை புத்தக கடைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அரசாணை என்பது இருக்கிறது. ஆனால் அது முழுவதுமாக அமுல்படுத்தப்படுவதில்லை. இன்னைக்கு மாநகராட்சிகள் நகராட்சிகள்ல அதெல்லாம் பெரிய வணிகமாக மாறி போயிருக்கக்கூடிய சூழலில் அந்த அரசாணையை அமல்படுத்துவதோ ஒரு புத்தக கடை என்பதற்கு பதிலாக 2 புத்தக கடைகளை அந்த மாநகராட்சி நகராட்சிகளில் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுகிறோம். கல்வி நிலையங்கள் இயங்கும் நூலகம் உள்ளிட்ட அனைத்து நூலகங்களுக்கும் நூலக கல்வி பயின்ற முழுநேர பணியாளர்களை நியமிக்க வேண்டும். அதுபோல இங்க இருக்கக்கூடிய கலை சார்ந்த கல்வி நிறுவனங்களில் தகுதி பெற்ற திருநர்களை நீங்கள் பணிக்கு அமர்த்த வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல கூடுதலா சொல்லிக்கிறது. அறநிலையத்துறையின் சார்பாக ஒரு சுற்றுலா என்பது ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதுபோல கீழடி, ஆதிச்சநல்லூர், கொடுமணல் உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு வரலாற்றை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த இடங்களுக்கு குறிப்பாக மாணவர்கள் அதில் ஆர்வம் உள்ளவர்களை அழைத்து சென்றால் அது தமிழர்களுடைய பண்பாடு எவ்வளவு தொன்மையானது என்று அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது கிடைக்கும். அதுபோல கர்நாடகத்தில் சமூக சீர்திருத்தத்திற்கென்றே ஒரு தனியாக ஒரு துறை இருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டிலும் கூட எவ்வளவு பகுத்தறிவு இயக்கங்கள் வலுவாக காலூட்டி இருந்தாலும் கூட ஏராளமான மூட நம்பிக்கைகள் என்பது இருக்கிறது. எனவே அரசின் சார்பில் ஒரு சமூக சீர்திருத்த துறை என்று ஏற்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதே போல இந்த தமிழ் உள்ளிட்ட அரசியல் சட்டத்தினுடைய 8வது அட்டவணையில் இடம்பெற்றுள்ள அனைத்து மொழிகளையும் ஒன்றிய அலுவல் மொழியாக்க வேண்டும், இந்தி சமஸ்கிருத திணிப்பை முற்றாக தடுத்து நிறுத்த வேண்டும் என தமிழக அரசியல் கட்சிகள் தங்களுடைய வாக்குறுதியில இணைக்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இதோடு அறிக்கையில சொல்லியிருக்கோம். இவர் தொடர்ந்து ஆதவன் டீச்சனி எங்களுடைய மாநில துணைத் தலைவர், களப்பிரன் எங்களுடைய பொதுச் செயலாளர் இதன் மீது கூடுதலாக சில விஷயங்கள். ரொம்ப குறிப்பாக இப்போ கடந்த வாரம் திருநர் உரிமை பாதுகாப்பு திருத்த சட்டம் அப்படின்னு ஒரு சட்ட முன்வரைவை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கு. அது இன்றைக்கு விவாதத்துக்கு வருகிறது. அதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாகவும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோரிக்கை சாசனத்திலும் அதை இணைத்திருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த காலத்தில் கருத்துரிமைக்காக போராடிய எழுத்தாளர் அவர்கள் மீது போடப்பட்ட அனைத்து வழக்குகளையும் உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று இந்த இடத்துல கூடுதலாக கேட்டுக்கொள்கிறோம். அது மாதிரி சென்னையில் முதலாக திரையிடப்பட்ட சினிமா திரையிடப்பட்ட விக்டோரியா அந்த ஹாலை புதுப்பித்து அதை ஒரு நினைவிடமாக அதை உருவாக்க வேண்டும் என்று ஒரு அருங்காட்சியமாக திரைப்படத்திற்கான அருங்காட்சியகமாக அதை உருவாக்க வேண்டும் என்று இந்த இடத்துல கூடுதலாக கேட்டுக்கிறோம். குறிப்பாக நீங்க நாட்டுப்புற கலைஞர்கள் அனைவருக்கும் சிறப்பு முகாம்கள் நடத்தி அவர்கள் அனைவருக்கும் குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் நலவாரிய உறுப்பினர்கள் பணியையும் நிறைவு செய்திட வேண்டும் என்றும், மூத்த கலைஞர்களுக்கு மாத ஓய்வூதியமாக வழங்கப்படுகின்ற அந்த தொகையை அதிகப்படுத்தி வழங்க வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். குறிப்பாக நலவாரிய உறுப்பினர்கள் இயற்கை மரணம் ஏற்பட்டாலோ அவர்களுக்கு 25,000, விபத்தின் மூலமாக மரணம் ஏற்பட்டால் 1 லட்சம் என்கின்ற தொகை இருக்கிறது. அதையும் கூடுதல் படுத்தி தர வேண்டும் என்றும், அதற்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி முறையாக ஒதுக்கப்படுவதில்லை, அதையும் ஒதுக்கீடு செய்து காலத்தோடு அந்த நிதியை வழங்க வேண்டும். இல்ல, அது அவங்க இன்னைக்கு ஒரு தேர்தல் ஆணையம் என்கிற ஒரு தன்னாட்சி அமைப்பு, அந்த அமைப்பினுடைய அலுவலகத்துக்குள்ள பிஜேபியினுடைய சீல் எதுக்கு போச்சுன்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அவங்களுக்கு இந்த தபால் டெஸ்பேச் பண்ற பொறுப்பெல்லாம் தேர்தல் கமிஷன் மறைமுகமா ஏதாவது அவுட் சோர்சிங் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்களான்னு நமக்கு தெரியல. அப்போ அங்க அந்த சீல் எதுக்காக இருந்துச்சு அப்படிங்கிறத தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கிளரிக்கல் மிஸ்டேக்னு சொல்லுது. ஒரு கிளரிக்கல் மிஸ்டேக்னா என்ன? ஒரு எழுதும் போது ஒரு எழுத்து மாறலாம், அல்லது ஒரு தட்டச்சு செய்யும் போதோ எழுதும் போதோ ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ மாறலாம். அதுதான் கிளரிக்கல் மிஸ்டேக். ஒரு அரசாங்க நிறுவனத்தினுடைய அமைப்பினுடைய சீலுக்கு பதிலாக ஒரு கட்சியினுடைய, அதுவும் ஒன்றிய ஆளுங்கட்சி ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்டிஏ கூட்டணியில் இருப்பதாக எல்லாரும் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஆமா நாங்க அப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறது மாதிரி
இதுக்கு மேல நீ என்ன எங்களை சொல்லிட போற என்று சொல்ல மாதிரி ஒரு அகம்பாவத்துடன் இது நடந்து கொண்டதாகத்தான் இன்னைக்கு பலரும் விமர்சித்திருக்கிறார்கள். அதுவும் கேரளத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு ஒப்புக்காக வேணும் ஒரு மறைமுகமா இதெல்லாம் நடக்கிற ஒரு விஷயத்துல இவ்வளவு வெளிப்படையா கூச்ச நாச்சம் இல்லாம செய்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே நாம இன்னைக்கு மதுக்கூர் ராமலிங்கம் சொன்னது போல நாம இன்னைக்கு கவலைப்பட வேண்டியது, அரசியல் சாசன நிறுவனங்கள் அனைத்தும் ஆளுங்கட்சியினுடைய துணை அமைப்புகளைப் போல தரவிறக்கம் செய்து கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது கீழ்மைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய கவலை அதை பற்றித்தான் இன்றைக்கு கூடுதலாக நாம பேச வேண்டியிருக்கு. அதுதான் நீங்க மொழிக் கொள்கையை பற்றி சொன்னீங்க. தமிழ்நாட்டில் சென்னையிலிருந்து கோவை, சென்னையிலிருந்து கன்னியாகுமரி, நெல்லை இது போன்ற இடங்களுக்கு செல்லக்கூடிய ரயில்களுக்கு கூட வந்தே பாரத் என்று பெயர் வைக்கிறார்கள். அதுல இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாருமே பெரும்பகுதியானவர்கள் தமிழ் பேசக்கூடியவர்கள் அல்ல. நம்ம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு கொடுக்குறாங்க. எல்லாமே முழுக்க முழுக்க நீங்கள் அந்த ரயில் பெட்டிகளில் மாற்றுத்திறனாளிகள் அமரக்கூடிய பெட்டியை கூட அது எதுக்கான பெட்டிங்கிறது தெரியாத மாதிரி அவங்க என்ன திவ்யாகன்ஸ் இந்தி சொல்லை அப்படியே தமிழில் எழுதுகிறார்கள். எப்படி கர்த்தவிய பவன் என்று ஹிந்தியிலையும் இங்கிலீஷ்லையும் அதை தமிழ்ல எழுதி வச்சாங்களோ அதே மாதிரி இன்றைக்கு சமஸ்கிருதம் அல்லது இந்தியில் இருக்கக்கூடிய சொல்லை அந்த சொல்ல அப்படியே தமிழ் படுத்தாமல் அல்லது ஆங்கிலப்படுத்தாமல் வெறும் எழுத்துக்களில், ஆங்கில எழுத்துக்களிலும் தமிழ் எழுத்துக்களிலும் அதே சொல்லை பயன்படுத்துகிறார்கள் ஒன்றிய அலுவலர்களிலே, துறைகளிலே. இதெல்லாம் கண்டிக்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் வல்லுநர் குழு அமைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒன்றிய அலுவலகங்கள், ஒன்றிய அரசின் அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் இவற்றில் எப்படி தமிழ் பயன்பாட்டு மொழியாக அமல்படுத்தப்படுகிறதா, எப்படி தேவையில்லாமல் இந்த மாநிலத்தினுடைய மக்களின் விருப்பார்வங்களுக்கு எதிராக இருமொழி கொள்கை என்று இந்த மாநிலம் ஒப்புக்கொண்டதற்கு எதிராக எப்படியெல்லாம் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு வெள்ளை அறிக்கையை நாம் தயாரிக்க வேண்டியிருக்கிறது என்று நாங்கள் அதுக்காக தான் கேட்டிருக்கிறோம். அது வெறும் மொழியோடு மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான இது அரசு ஆவணங்கள், பாடநூல்கள் போன்றவற்றில் காணப்படும் சாதி, மதம், பாலினம் சார்ந்த பாகுபாடுகளை முன்னிறுத்தும் சொற்களுக்கு மாற்றாக பொது சொற்களை பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்கோம். ஏன்னா இது எல்லாமே ஒரு வகையில அவங்க நேரடியா மட்டும் செய்யறது இல்ல, சாதி சார்ந்த, மதம் சார்ந்த எல்லா நடவடிக்கைகளையும் முத்து நிற்கக்கூடிய வேலைகளை அவர்களுடைய செயல்பாட்டின் விளைவாகவே அவங்க செய்யறாங்க. கேந்திர வித்யாலயாவில் இருக்கக்கூடிய நிறைய பாடத்திட்டங்கள்ல இருக்க சொற்கள் கூட மதம் சார்ந்த சொற்களை இயல்பாக ஆக்கக்கூடிய சூழலுக்கு எதிராக பொது சொற்களை பயன்படுத்தணும்னு சொல்றோம். சட்டமன்ற எதிர்வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்ல மதச்சார்பற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய அந்த அணியை ஆதரிப்பது என்பது எங்களுடைய தஞ்சை மாநில மாநாட்டினுடைய ஒரு அறைகூவல். தேர்தல் நேரத்தில் அது பொருத்தமான நேரத்தில் நாங்கள் வெளியிடுவோம். ஒவ்வொரு தேர்தலின் போதும் நாங்கள் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எங்கள் அமைப்பு மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய முக்கியமான கலை இலக்கியவாதிகள் அனைவருடைய கூட்டறிக்கையின் வாயிலாகவும் நாங்கள் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாடு எதை நோக்கி, எதன் பொருட்டு, ஏதோ ஒரு கட்சியை ஆதரிப்பது என்பதல்ல, நம் எல்லா கட்சிகளுக்குமே ஆதாரமாக இருப்பது அரசியல் சாசனத்துக்கு தான். அந்த அரசியல் சாசனத்தினுடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு தான் அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் வாக்களித்து அதிகாரத்தை கொடுக்கிறார். மக்கள் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அரசியல் சாசனத்தின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு தானே ஒழிய அவரவரும் நினைத்ததெல்லாம் செய்து கொண்டிருப்பதற்கோ சீரழிப்பதற்கோ அல்ல. இதுல நாங்க தெளிவா இருக்கிறோம். மக்களாட்சி முறையின் மாண்புகளை காப்பாற்றக்கூடிய என்றுதான் நாங்க முன் வச்சிருக்கோம். அந்த கட்சிகள் தான். இதுல சில கட்சிகள் தாங்களாகவே கூட முன் நாங்க மக்களாட்சி முறையில் நம்பிக்கையில் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி உள்ள கட்சிகளை நாங்க பார்க்கவே போறது கிடையாது. ஏன்னா அவங்க